சொன்னீங்கல்ல ஏற்கனவே. வயசு 11 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா? அக்கா இன்னும் 3 மட்டு இருள் எடுக்கிறது பாய்க்காலில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அது இருள் எடுத்து வயம்பட்டிக்குங்கெல்லாம் கொண்டு போகலாம். அது ஒன்றும் தீரலை. கோயிலுக்கு வந்துருச்சு. கோயிலுக்கு துண்டை எடுத்து மேலே வடிட்டு வந்துட்டாங்க. அப்போ தீருமா? இருள் மந்தடிக்க போயிருக்காங்க. அந்த சாணி இதை தூக்கி நீ தோல்ல ஓட்டு வந்த அவன் மகளுக்கு தாவலி ஆகுமா? அப்போ அவரெல்லாம் போய் சேர்ந்துட்டாரு. அதான் 2 பேர், நானும் அக்காவும். அது 3 மட்டி ஆயிருக்கு. நான் 11 வயசுல கல்யாணம் முடிச்சு அழுகுறேன். பூசாரை வச்சு எங்கள் ஐயா மாதிரி இருக்காங்க. அம்மா வரவங்க பூசாரை வச்சு நீ அழுகாத வந்தாட அந்த சங்கிலியை போட அந்த சங்கிலியை போடுன்னு போட்டு என்னை கட்டி வச்சுட்டாங்க. குருக்காருக்கு வந்துச்சு சரி போக கோயிலுக்கு மாமா இருந்தார். சரி. அப்போ அவரே அனுப்பி வச்சுட்டாரு. அனுப்பி வச்சுட்டாரு. 20 ரூபா 25 ரூபா அனுப்பி வச்சுட்டாரு. கோயிலுக்கு போயிட்டு செஞ்சுட்டு 2 குருவை நல்ல நேர்னு வெள்ளக்குரு அதில் தான் வந்தோம். என்ன சொல்லுது, எங்கள் தங்கச்சி என் கூட வாக்கப்படாது, நான் அவள் கிணத்துல விழுந்துருவாங்குது. அப்போ 4 பேர் வயிறாங்க. என்ன செய்ய போகிற, நீ சின்ன பிள்ளை தானே, நீ ஏறிப்போ குளித்தரில் ஏறிப்போங்க. ஆனால் எங்கள் அத்தை இன்னைக்கு அப்பாவோட பிறந்த அத்தை இழுத்து குறைச்சி என்னை வச்சு செஞ்சு கொண்டு வந்தாங்க. 14 வயசு 16 வயசு ஆன பிறகு வயசுக்கு வந்தேன். சரி, உங்கள் அக்காவுக்கு 8 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன குழந்தை பிறந்துச்சு? குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த ஆம்பளை பையனத்தை நீங்கள் வளர்த்தீங்களா? வளர்த்தேன். அவனுக்கு 19 வயசு ஆயிடுச்சு இறந்து வரேன். 19 வயசுலையா? ஆமாம், ஒரு வாளி கட்டிட்டான். நெத்த கொள்ளாய் எடுத்து எடுத்து சிறு அப்படியே வாளி இருக்கு. எங்கள் அப்பா வீட்டில் இருந்தா நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க கட்டிட்டேன். சரி, அடுத்து உங்கள் அக்கா அவங்க கூட இருந்தாங்க. ஆமாம், அக்கா உட்காந்துக்கிட்ட எல்லாம் கம்பு சோளம் எல்லாம் குத்தும். என்னை அடுப்பில் விடாது. சரி. ஏன்னா எங்கள் பாப்பா வேங்கன்னு தேடிக்கிட்டு எங்கள் அம்மா எங்கள் பாப்பாவுக்கு காணாலிய பொழுது இருந்தாலும் 4 ரூபாய்க்கு வேலை பார்க்காம இருக்க மாட்டேன். அப்போ விறகு வெட்டுவேன்ல, விறகு தானே அம்மா வீட்டு வரைக்கும் வருவான். விறகு வெட்டிக்கிட்டு அந்த கடையில் போட்டுட்டு கம்பு கேப்பை வாங்கிட்டு போயிடுவேன்.